தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 50 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, அவரது கல்குவாரி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து அதிமுக அம்மா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விஜயபாஸ்கரின் உதவியாளர் நைனார் முகமது வீட்டிலிருந்து 3,50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு உதவியாளர் கல்பேஷின் கீழ்ப்பாக்கம் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. துணை ராணுவ உதவியுடன் நடத்தப்படும் இந்த சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்படுவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். காலையில 6 மணிக்கு எழுப்பி மனைவி மகள் குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல விடாம காவல்துறை வருமான வரித்துறை அத்துமீறி நடந்துட்டாங்க. ஒரு 10,000 break the door and you see. You break the bureau and see. But they're broken. Nothing is there. Not even 10,000 rupees they didn't find, sir. But honestly, the harassment is going on. They're not allowing my children to go to the school, sir. He's crying. Please understand. You're being harassed by the IT department. No, sir. TTV Dinagaran is going to win in a majority margin. Majority margin. Day by day progress is. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரி, கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் அமைச்சருக்கு நெருக்கமானவர் என்று கூறப்படும் நாமக்கல்லைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான சுப்பிரமணி வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோரது வீடுகளில் சோதனை நடைபெறுகிறது. ஆனால் ஜனநாயக கடமை ஒன்று இருக்கிறது. எனக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் வருகிறேன் என்று ப்ரோக்ராம் போடப்பட்டிருக்கிறது. அப்ப நான் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் டிடி அவர்களுக்கு செய்வது பிடிக்கவில்லையா? எதனால இன்னைக்கு பார்த்து ரெய்டு? அப்ப இன்னைக்கு பார்த்து ரெய்டுன்னும் போது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக தான் தெரிகிறது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பிரஸை சந்திக்க வந்திருக்கேன். 2 நாளா எனக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்ன மனிதாபிமானம் இல்லாத என்னன்னா, நீங்க டாக்டர்லாம் ஒன்றும் பார்க்க போக கூடாதுன்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் கிரீன்வே சாலை இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையின் போது நுழைந்த 2 அமைச்சர்கள் வரம்பு மீறி ஆவணங்களை வெளியே வீசியதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தவிர அமைச்சரின் வீட்டின் முன்பும் சரத்குமார் வீட்டின் முன்பும் ஆதரவாளர்கள் கூடியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் சேப்பாக்கத்தில் எம்எல்ஏக்கள் விடுதி, எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி வீடு உள்ளிட்ட 50 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே சென்னை எழும்பூரில் தனியார் விடுதி, எம்எல்ஏக்கள் விடுதியில் நடந்த சோதனையில் பல கோடி ரூபாய் பண பட்டுவாடாவிற்கான ஆவணங்கள் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி.